மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சுப்பிரமணியன். உங்கள் பேர் சார்? என் பேர் விக்ரம். 18 வயசுலேருந்து எங்கள் குருநாதர் வந்து ஈரோடு கண்ணன் சபதியார். அவர் கூட எத்தனை சொல்லுங்கள்? அவரோட 12 வருஷம் இருக்கும். தனியாக சொல்லுங்கள். தனியாக இப்போ வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இதுக்கு எத்தனை ஆலயம் செஞ்சுருக்கீங்க? அது கணக்கு இல்லை சார், நமக்கே கணக்கு தெரியாது. இருக்கலாம், தாண்டியே இருக்கலாம். அதிக நிலை எத்தனை நிலை கோபுரங்கள் பண்ணியிருக்கீங்க? அதிக நிலை வந்து 11 நிலம் வரைக்கும் பண்ணியிருக்கோம். 11 நிலை கல் சிற்பம், சுதை சிற்பம் எல்லாம் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் வந்து எல்லா மாவட்டமே செஞ்சுருக்கோம். இப்போ பண்ணியிருக்கோம். அதர் செட் வந்து பெங்களூரு, மகாராஷ்டிரா, ஆந்திரா, ஹைதராபாத், வெளிநாட்டுலாம் ஒன்று போகல. எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்கு? குறைஞ்சது ஒரு 60-70 பேருக்கு வேலை கொடுத்துருக்கு. என்னகிட்ட மட்டும் ஒரு 100 பேர் கற்றுருக்காங்க. 100 பேருக்கு மேலே தான் இருக்கும். அது அவங்க சொல்லி புரிய வச்சுக்கிறது. எங்கள் தொழில் சுத்தமாக செஞ்சோம்னா அவங்க வந்து நம்மளே இது பண்ண போகிறாங்க. இளைஞர்களுக்கு வந்து இதில் வந்து அதாவது முன்னெல்லாம் எதிர்காலம் இருந்தது, இப்போலாம் எதிர்காலம் கொஞ்சம் கம்மி தாங்க. வேலை வந்து ஒரு தொழில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து அட்வான்ஸாக போயிட்டுங்கள. எங்களுக்கு வந்து நாங்களாம் வந்து ஃபேமிலியாக அப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தோம். இப்போலாம் வந்து உங்களுக்கு அட்வான்ஸாக போயிட்டுருக்கப்போ எல்லாருமே தொழில் எடுத்து பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சாதாரண பில்டிங் வேலை செய்கிறவங்க கூட இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ சிற்ப வேலைகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ வேலை கட்டிட வேலை செய்கிறவங்களும் இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களாம் வந்து ஃபேமிலியாகவே செஞ்சுட்ருக்கோம். எல்லோரும் பாரம்பரியமாக அதை செஞ்சுட்ருக்கோம். இதில் புதுசாக எல்லாருமே இந்த தொழிலுக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்குதுன்னு எல்லாருமே உள்ள வராங்க. உள்ள வரப்போ எங்களை மாரி வேலைக்காரங்களுக்கு வேலை குறைவாக இருக்குது. இப்போ வந்து மகாபலிபுரத்தில் வந்து படிச்சுட்டு வந்து அவங்க வந்து கொஞ்சம் அதாவது படிப்பை வச்சு தான் அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. நாங்கள் கிடையாது, நாங்கள் அனுபவத்திலே ஃபுல்லாகவே இன்வால்வ் ஆகி நாங்கள் ஃபுல்லாகவே எல்லாமே பார்ப்போம். நாங்கள் அவங்க வந்து அதாவது அப்படியே நாங்கள் வந்து அடிப்படையாக நாங்கள் வந்து தொழிலில் இறங்கி நாங்கள் செய்வோம். அவங்க தொழில் இறங்கி செய்ய மாட்டாங்க. பிளானிங்கு அந்த அப்படியே மேம்போக்காக நின்று வேலை தான் வாங்க முடியும். அவங்க வந்து நம்பி தான் இருக்கும். நாங்கள் அப்படி கிடையாது. இப்படியே சட்டையை கட்டி போட்டு அப்படியே நான் அப்படியே வேலை பார்த்துட்டு இருப்போம். நான் இந்த சிற்ப தொழிலுக்கு எதுவுமே கவர்மெண்ட்லேருந்து எந்த இதுவுமே கிடையாது, சப்போர்ட்டே கிடையாது. இப்போ மற்றது எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சிற்ப கலைகளுக்கு எந்த கவர்மெண்ட்டில் எந்த இதுவுமே கிடையாது. கட்டட தொழில் எதுவுமே கிடையாது. கருங்கல் வேலை வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 1000 வருஷம் இருக்கும். இந்த சுதை வேலைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம், பாதி அவ்வளோதான். வைப்ரேஷன் கருங்கல் அதிகமாக இருக்கும், சிமெண்ட்டில் கம்மியாக இருக்கும். நான் தொழில் சம்மந்தமாக நம்ம தொழில் எப்படி இருக்குன்னு சொல்லிக் கொடுப்போம். தொழில் எப்படி கற்றுக்கணும், தொழில் எப்படி வளரணும்னு சொல்லிக் கொடுப்போம். அது அவங்கவுங்க ஏற்றுக்கிட்டு செய்வாங்க. உதவும் இருக்குது. சில பேர் அதை ஏற்றுக்கிட்டு செய்வாங்க, சில பேர் செய்ய மாட்டாங்க. இப்போ வர இதில் பார்த்தீங்கன்னா பசங்களாம் வந்து அந்தளவுக்கு யாரும் தொழில் கற்றுக்கிற அளவு இல்லை. எல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்த்துட்டு போகிற மாதிரி ஆகிட்டு. வீட்டில் உட்காந்தபடியே வேலை பார்த்துட்டு வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கிறது தான் அது போயிட்டு. இல்லை எங்கள் குருநாதர்லாம் வந்து ஒரு நாளைக்கு வேலை பார்க்க முடியாது. அவ்வளோது. ஈரோடு கண்ணன் சபதியார்னா எல்லாருமே பயப்படுவாங்க. வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது. அவங்க காலமாகிட்டாங்க. அதாவது முதல் வந்து எங்கள் குருநாதர் இருக்குது. ரெண்டாவது எங்கள் பெரியப்பா செல்லத்துறைங்கிறவங்க. செல்லத்துறை ஆர்டிஸ்ட்டு. செல்லத்துறை. ரெண்டாவது. மூணாவது எங்கள் அண்ணன் ஜெயபால். அவங்க எல்லாம் இதே தொழிலில் இருக்கணும். எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க தான். இவங்க தான் இந்த தொழில் சம்மந்தம். அந்த தொழிலுக்கு வந்த காரணம் இவங்க தான். எங்கள் ஃபேமிலி எல்லாருமே அது
அது எப்படின்னா சார், எங்களோட வந்து ஃபேமிலியே வந்து எல்லாமே வந்து இதுதான் பண்ணிட்டுருக்காங்க. தாத்தா ஏதோ இப்போ சொன்னாங்களே செல்வதுரைங்கிறவங்க வந்து எனக்கு வந்து தாத்தா, ஜெயபாலங்கிறவங்க எங்கள் அப்பா. நானாக வந்து என்ன பண்ணேன், வீட்டில் என்ன சொன்னாங்க, இப்போ இதுமாரி நீ இந்த தொழில் பண்ண வேணாம் படின்னாங்க. படிச்சுட்டு இருக்கும்போதே அப்பா வந்து தவறிட்டாங்க. அதனால் சரி நம்ம இதெல்லாம் பண்ண வேணான்ட்டு எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்களே செய்யலான்ட்டு. அதனால் வந்து நான் அப்படியே இதாகிட்டேன். இந்த நான் என்ன வந்து சின்ன பிள்ளைலேருந்து வந்துட்டுருக்கேன். நம்ம எப்படின்னா ஸ்கூல் லீவ் வரும்போது, காலேஜ் லீவ் வரும்போதெல்லாம் டக்குன்னு என்ன பண்ணுவேன், வீட்டில் இல்லாமல் இதுமாரி இந்த வந்து நம்ம இந்த வந்து கோயில் வேலைக்கு வந்துடும், பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்துடும். எல்லாமே வந்துடும். இப்போ நான் வந்து இந்த டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் முடித்தேன். எலக்ட்ரிக்கல் முடிச்சுட்டு நம்ம இதுக்கப்புறம் வேணாம் கம்பெனிலாம் போகணும், ரொம்ப பேசாமல் நம்ம வந்து குடும்ப தொழில் எடுத்து செய்யலான்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 5 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். இல்லை சார், அஞ்சு வருஷம் பத்தாது. அது அப்படியே வரணும். நம்ம சொல்லுவாங்களே, ஜீன்லேருந்து வந்தால் தான் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் வரும் எல்லாம் சொல்லுவாங்க. இதுமாரி இது மேலே யாரும் செய்ய மாட்டாங்க, செய்கிறதுனா அது மாதிரி அப்படி வந்தால் தான் செய்யலாம் அப்படிம்பாங்க. ஏன்னா வச்சுங்களேன், நானும் வந்து பாதி இடத்துல பார்த்துருக்கேன். இப்போ ஒரு கோபுரம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு கலர் பிரிக்கையிலே கண்டுபிடிச்சிருவாங்க, இவங்க வந்து அந்த காலத்தால் செஞ்சாங்க, இது ஏதோ இப்போ செஞ்சுருக்காங்க, ஏதோ உருப்படிலாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியல. ஆனால் வந்து என்னை பொறுத்தவரையும் நான் இப்போ ஒரு இதில் பார்த்தாலே சொல்லிடுவோம், சரி இதெல்லாம் அந்த காலத்தால் செஞ்சுருப்பாங்க போல இருக்குது, வேலை நல்லா சுத்தமாக இருக்குது அப்படின்னு நான் இது பண்ணுவேன். அது மாதிரி பார்த்து இது பண்ணுவேன். இப்போ நம்மளுடைய இந்த ஓவியர்கள்லாம் இப்போலாம் அதை விட்டு வெளியில் போயிட்டாங்க சார். நீங்கள் இதில் உள்ளே வந்திருக்கீங்க. ஓவியத்துக்குலாம் அந்தளவுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குதா? ஓவியத்துக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லை சார். இல்லை எப்படின்னா வச்சுக்கலாம், இப்போ இருக்க காலகட்டத்தை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கலாம், யார் இப்போ சுத்தமாக செய்கிறாங்கன்னா பார்க்கறது கிடையாது. இப்போ நம்ம சிற்ப வேலைனாதோ அதுதான். எல்லாருமே இப்போ பில்டிங் பெயிண்ட் அடிக்கிறவங்க கூட இதில் வந்துட்டு இதெல்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு நாங்கள் அதுமாரி அதான் இப்போ ஒரு கல்லுனா இதான் கலரு, இப்போ ஒரு தாமரைக்கு தான் கலர் நம்ம வந்து பிரிப்போம். அவங்க அப்படிலாம் கிடையாது. என்ன கலர் போடணுமோ அதை அப்படியே போட்டு ஒரு கலர் காமிச்சா போதும். கலரை காமிச்சு ஒரு உருப்படியாக ஷேடு கொடுக்குறது, லைட்டு இதெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு கருப்படுத்துக்கு என்ன எழுதுனா அது முடிஞ்சிடுச்சு. அதுதான் அவங்கள பொறுத்தவரைக்கும் அப்படி தான் இருக்குங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாமே அதே தான் ஏற்றுக்கிறாங்க. இப்போ நம்ம ஊட்டி சைடெல்லாம் போனீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நம்ம எப்படின்னா வச்சுக்கலாம், தஞ்சாவூர்காரங்க வேலை செய்கிறதுக்கும் வெளில இருக்க வேலை செய்கிறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ நம்ம எப்படி சொல்கிறதுனா, நம்ம இந்த பண்ருட்டி சைட்லேயே இப்போ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், கோயில் கட்டுமானங்கிறது ஒரு இதாகவே இருக்காது, முறையாகவே இருக்காது. வர்ணமும் அதேமாரி தான், நீங்கள் அதுமாரி தான் இருக்கும். நம்ம இந்த ஊட்டி சைடு, அந்த ஒரு கேரளா சைடு போயிட்டாலே போதும். அந்த நம்ம இதில் அப்படியே அந்த எப்படி சொல்கிறது, அவ்வளோ டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும். கலருங்கிறது அப்படி இருக்கும், பிரிக்க தெரியாது, அந்த ஒரு இதாகவே போயிடும். அதனால் சரி நம்ம வந்து நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செய்வோன்ட்டு நாங்கள் அப்படி அந்த உருப்படி தான் இது பண்ணுறது, காசு எதிர்பார்க்காம வேலை செஞ்சிடுறது. நம்ம வேலை இப்படி தான் சுத்தமாக இருக்கணும், அது மாதிரி செஞ்சிடுறது. நம்ம என்ன வந்து ஒரு 8 பேர் இருக்காங்க சார் நம்மள்கிட்ட. 8 பேரில் வந்து 2 பேர் தான் வெளில, இதெல்லாம் சித்தப்பா, அண்ணன், மாமா எல்லாருமே வச்சுட்டு நம்ம எப்படின்னா வச்சுக்கலாம் ஃபேமிலியாகவே எல்லாமே வந்து. ஏன்னா வச்சுக்கலாம், அப்போ தாத்தா கிட்ட வேலை செஞ்சாங்க, அப்பா கிட்ட வேலை செஞ்சாங்க, இப்போ அப்படியே நம்மகிட்ட வேலை செய்கிறாங்க, அப்படியே எல்லாம் சேர்ந்து இது பண்ணிட்டு. ஆமாம் சார். ஆமாம், அதுதான் வந்து நம்ம கொஞ்சம் பண்ணுறது, பார்த்து செஞ்சுட்ருக்குது. பாதி பேர் வந்து எப்படி சொல்கிறது, பெயிண்டிங்லேயே வந்து நல்லா இருக்க சிலையும் வீணடிக்கிறவங்க இருக்காங்க, இந்த வந்து அசிங்கமாக இருக்க சிலையும் அழகாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. என்ன மட்டும் சொல்ல, எத்தனையோ பேர் இருக்காங்க. பாதி பேர்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆமாம், அது பண்ணிடுவாங்க. பாதி இடத்துல வந்து சுயசை எப்பவுமே கண்ணாமலான் இருக்கும், கண்ணு கொஞ்சம் ஒரு ஏற்ற இறங்க பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து பெயிண்டிங் கொடுத்தவங்க நல்லா சூப்பராக இது பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த காலத்தாளுங்க இப்போ யாரும் அந்தளவுக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு, நான் இப்போ பார்த்த வரைக்கும். அது மாதிரி இப்போ இன்னும் ஆள் இல்லாமல் போயிட்டு. ஆமாம் சார். ஆமாம்மா, இவங்க வந்து எங்கள் சித்தப்பா, அவங்க அதுமாரி நம்மக்கிட்ட வேலை செய்கிற ஆள், அண்ணன், சித்தப்பா எல்லாமே எல்லாமே தான் வெளிலேருந்து யாரும் கூட்டு வரல. ஆமாம் சார். ஓகே சார், ஓகே, ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.